வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய உயிர் நம்பர். எவ்வளோ பர்சனாலிட்டி இருக்குது? 25 வருஷம் நண்பர் கௌரி சங்கர், கேஎஸ் டிராவல்ஸ், கேஎஸ் ஏஜென்சி, கேஎஸ் அப்பார்ட்மெண்ட்டு, கேஎஸ் புகை நிலையம், கேஎஸ் ஸ்டேட்டஸ். இத்தனை வண்டிங்க, சாரி இத்தனை தொழிலதிபர் எடுக்கணும். ஃப்ரெண்டு தான். சாதாரண ஒரு விவசாயி, சாதாரண போட்டுக்குது என்னென்னு ஒரு ஜென்டில்மேன். அவரோட நிறுவனத்தில் தான் இன்றைக்கி ஆயுத பூஜை முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு தான் எப்போவுமே எடிட் பண்ணுறது என்ன காரணம்னா 27 செகண்ட் அதாவது ஆயுத பூஜை ப்ளஸ் தீபாவளி போனஸ் ப்ளஸ் ஒரு மூட்டை சிப் அரிசி, ஆயிலு, மளிகை சாமானம் எல்லாமே ஊழியர்களுக்கு கொடுப்பாங்க. தன் ஊழியர்களை தன் வீட்டு சொந்தக்காரங்க மாதிரி பார்க்குற ஒரு குட் பர்சன், நல்ல ஜென்டில்மேன். ஒரு நீங்கள் தொழிலதிபர் சொல்ல மாட்டீங்க, இவரவை ஒரு சாதாரண உங்கள் வீட்டு ஃப்ரெண்டு, அண்ணன் அப்படி தான் சொல்லுவேங்க. மாமா மச்சான் அந்த மாதிரி தான் பழகுவாருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அர்பன் முந்தானத்தை எடுத்துருக்கிறாரு. அதாவது இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 55 லட்சங்க, 12 சீட்டு. இப்போ இந்த வண்டி அர்பன் முந்தானத்தை டெலிவரி. இது 62வது வண்டி. அதாவது கிட்டத்தட்ட இவருக்கு இன்னும் வண்டி தேவைப்படுது, ஆனால் டைம் இல்லைங்க. 24x7. அதாவது உழைக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஐக்ரா சினவா. இவர் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தாங்க. நான் நம்ம இளவரசத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பல ஃப்ரெண்டு இருக்காங்க. இவர் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி ஆள் கூட சாவாசம், இந்த மாதிரி ஃப்ரெண்டு கூட சாவாசம் வச்சா ரொம்ப ரொம்ப உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. குணத்துலையும் சரி, ஒழுக்கத்துலையும் சரி. அந்த மாதிரி தான் கேஎஸ் டிராவல்ஸ் கௌரி சங்கர் அவர்களை பற்றி சொல்லணுன்னா சொல்ல வார்த்தை இல்லைங்க. ஒரு அயராத உழைப்பாளி. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கே வந்துடுவாருங்க. அதாவது டிரைவர் இல்லைனாலுமே இவர் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுவார். அந்த மாதிரி ஒரு குட் பர்சன் தான். இன்றைக்கி அவங்க நிறுவனத்தில் ஆயுத பூஜை நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்ரா சினாவா 15 வண்டி இருக்குதுங்க. அது அர்பன் வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னோடய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 52 லட்சம், 12 சீட்டு. அவ்வளோ ஒரு சொகுசு. என்னோடய கண்ணாடிக்கு தான் மதிப்பு. இதெல்லாம் நம்ம இளவரசருக்கு தெரியுமான்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஓகே, நீங்கள் பாருங்கள். அதாவது ஐக்ரா சினோவா, அதாவது லேட்டஸ்ட்டு வந்த காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்போ ட்ராவலரு, ஸ்வராஜ் மஸ்தா, லாரி, இத்தனை வண்டியுமே மெயின்டைன் பண்ணுறது சர்வசாதாரண விஷயங்கள் கிடையாது. அப்படி ஒரு மெயின்டைன் பண்ணுறோன்னா எப்படிப்பட்டவராக இருக்கணுங்க. தூக்கமே இருக்காது அவருக்கு. கிட்டத்தட்ட அப்படி ஒரு குட் பர்சன் தான் கௌரி சங்கர் கேஎஸ். பார்த்தீங்கன்னா போன வாரம் போட்டிருப்பேன் ஒரு டெம்போ ட்ராவலரு. அதனோட உள்ளதை நான் காட்டம் பாருங்கள். அந்த அளவுக்கு இருக்கும் டெம்போ ட்ராவலர். பாருங்கள் எப்படி ஒரு சொகுசாக இருக்கும் பாருங்கள். 17 சீட் கொண்ட டெம்போ ட்ராவலர் போன வாரம் எடுத்தார். 2 நாளைக்கு முன்னாடி அர்பான் ஒரு வண்டி எடுத்துக்கிறாரு. அதனால் இன்னும் வண்டி தேவைப்படுது. ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண மகேந்திரா வேன் வச்ச ஒரு தொழில் தொடங்கின நபர் தான் நம்ம ஃப்ரெண்டு கௌரி சங்கர். இன்றைக்கி அவருக்கு 60 வண்டி இருக்குதுன்னா அயராத உழைப்பாளிங்க, கடின உழைப்பாளி. சில பேர் யூடியூப் வச்சு பித்தளம் போட்டு வருமானம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவரை பார்த்தீங்கன்னா சாதாரண நம்ம வீட்டில் மாமா மச்சா அந்த மாதிரி இருக்கிற ஒரு பழகக்கூடிய ஆள் தான். ஊழியர்களுக்கு போனஸ் அள்ளி கொடுப்பாருங்க. போனஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல. அதாவது ஒரு மூட்டை அரிசி, ஒரு மாதத்துக்கு மளிகை சாமானம் எல்லாமே கொடுக்கறது இவரோட வழக்கம். எந்த ஒரு தொழிலதிபருமே இப்படி கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள் டெம்போ ட்ராவலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வண்டி 7 வண்டி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு வண்டி இருக்குது. பின்னாடி ஒரு செட்டே இருக்குது வண்டி நிற்கிறதுக்கு. ஏன்னா வண்டி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஐடி பார்க் பூரா அந்த வண்டி தான் ஓடிட்டு இருக்குது. மொத்தத்தில் என்னுடைய நண்பரின் ஆயுத பூஜை ஒரு வாரத்துக்கு அப்புறம் நடக்குது. எப்பவுமே ஒரு வாரம் கழிச்சு தான் நடப்பாங்க. பூவே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு பூ வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. ஆடிட்டிங்லேருந்து ஆடிட்டிங்லேருந்து டேலியிலேருந்து எல்லாருமே வேலை செய்கிறாங்க.
அவ்வளோ அத்தனை பேர்த்தையுமே இவர் தன் வீட்டு பிள்ளைகளாக நினைப்பாங்க. கௌரி சங்கர் கேஎஸ் டிராவல்ஸு. நீங்கள் ஃப்ரண்டில் பார்த்துருப்பீங்க, ஆரம்ப வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவர் தான் கௌரி சங்கர். சாதாரண சிம்பிள் மேன், அயராத உழைப்பாளி. ஒரு தொழிலதிபர் அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு கொடுத்து போட்டு நான் வாட்டுக்கு கண்டுக்காமல் இருக்கலாம். ஆனால் இவர் அப்படி கிடையாது. எல்லா தொழிலாளர்களுக்குமே கரெக்டாக தன் வீட்டு பிள்ளைகளாக மதிக்கக்கூடிய ஒரு குட் பர்சன் தான் நம்ம கேஎஸ் டிராவல்ஸ், கேஎஸ் ஏஜென்சிஸ், கேஎஸ் அப்பார்ட்மெண்ட், கேஎஸ் புகை நிலையம், கேஎஸ் பெட்ரோல் பங்க் எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரே தொழிலதிபர். என்னோட 25 வருஷம் ஃப்ரெண்டு. அவ்வளோ ஒரு குட் பர்சன். இப்போ ஆயுத பூஜைக்கு எல்லாம் பூவெல்லாம் வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்கும் பூ இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணுறாங்க. நான் பூஜை பண்ணுற வீடியோ உங்களுக்கு பார்க்க பாருங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் அவங்க நிறுவனத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் நம்ம உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கறது தான் நம்ம ஃப்ரெண்டு கௌரி சங்கர். அந்த அளவுக்கு ஒரு குட் பர்சன், எளிமையான ஆள். இங்கே ஒரு சில ஆளுகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பணம் வந்தால் ஹை ரேஞ்சில் போயிட்டு அங்கங்கே ஒரு ஆளை போட்டுருவாங்க. ஆனால் இவர் அப்படியெல்லாம் கிடையாது. இவர் எல்லா வேலையும் இவரே எடுத்து பண்ணுவார். அந்தளவுக்கு ஒரு தொழில் பக்தி, நேர்மை, ஒழுக்கம். அதில் குட் பர்சன். தொழில் பக்தி இருந்தால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். தொழிலில் எப்படி பண்ணோன்னு இவரை பார்த்து பல பேர் கற்றுக்கணும். அதை பார்த்தீங்கன்னா அவர் தான் கௌரி சங்கர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் தான் சிம்பிள் மேன், அதாவது வெள்ளை சட்டை ஒரு வேட்டி, சிம்பிள் மேன். இப்போ எல்லோரும் ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிட்டுக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் போனஸு கவரில் போட்டு, பணம் கவரில் போட்டு போனஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சிப் அரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா மளிகை சாமானம் எல்லாமே ஊழியர்களுக்கு. எந்த ஒரு தொழில் அதிபர்களும் இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் தொழிலாளர்களை தன் வீட்டு மகன்களா, தங்கைகளா, மாமங்களா, மச்சான்களா பார்த்து பரபரப்பாக இருக்கிறவர்கள். ட்ரோன் கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிறாங்க. டோட்டலாகவே ட்ரோன் கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு குட் பர்சன் தான் நம்ம என்னுடைய உயிர் நண்பர் கௌரி சங்கர் கேஎஸ் டிராவல்ஸுங்க. சாதாரண ஒரு விவசாயியாக வந்தார், அப்புறம் ஒரு டிராவல்ஸ் வாங்கினார், அப்புறம் படிப்படியாக வண்டி வாங்கி இந்த இடத்துல இருக்கிறது. இப்போ எல்லா காருக்குமே பூஜை போடுறாங்க, பொருள் தூவி விடுவாங்க. கிட்டத்தட்ட 60 வண்டிக்கு அப்புறம் தூவி விடுவாங்க. ஐகிராஸ் இனோவா பார்த்திங்கன்னா 1 2 3 4 10 வண்டி இருக்குது. இந்த மாதிரி ஐகிராஸ் இனோவாவெல்லாம் முன்ன பண்ண நம்ம இளவரசை பார்த்துக்கிறாங்க கேட்டால் பார்த்துருக்க மாட்டார். அந்த ஆளுக்கு யூடியூப்பில் பித்தலாட்டம் போடுவோம், இதான் வேலை. மொத்தத்தில் இது என்னுடைய உயிர் நண்பர் கேஎஸ் டிராவல்ஸ் கௌரி சங்கர் அவர்களின் பிரம்மாண்டமான ஆயுத பூஜை. பிரம்மாண்டமான ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 60 வண்டிக்கு மாலை வாங்கினால இன்றைக்கி 2 லட்சம் ஆயிடுது. ஒரு மாலையோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1000 போடுங்க, 1000க்கு மேலே தான் இருக்குங்க. அந்தளவுக்கு இருக்கும். அப்புறம் தொழிலாளருக்கு போனஸ் கொடுத்து அவங்கள உச்சத்தில் ஆற்றுவாங்க. இவர்கிட்ட வேலை செய்ய எந்த தொழிலாளருமே அவளை செய்ய நிற்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இவரோட பண்பு இருக்குங்க, பாசம் இருக்குங்க. யாரையும் அதட்ட மாட்டாங்க. டீசெண்டாக அண்ணா தான் கூப்பிடுவாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் கௌரி சங்கர் அவர்களுடைய பிரம்மாண்டமான ஆயுத பூஜை வெகு விமர்சையாக நடந்தது. பாருங்க, ஐயர் எல்லா வண்டியும் காட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்டுறக்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுது. என்ன காரணம்னா இந்த பக்கம் 30 வண்டி, அந்த பக்கம் 30 வண்டி இருக்குது, பேக் சைட்லேயும் இருக்குது. இதுதான் என்னுடைய நண்பர் கொண்டாடிய ஆயுத பூஜை. ட்ரோன் பாருங்கள், சுற்றி ட்ரோனில் கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக ட்ரோனே எடுத்துக்கிட்டுங்க. பார்த்துக்குங்க, ட்ரோனே ஃபுல்லாக வீடியோ எடுத்துங்க. அப்புறம் அந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டு பார்த்துங்க. மொத்தத்தில் என்னுடைய நண்பரின் ஆயுத பூஜையில் நான் கவர்ந்து வீடியோ எடுத்தேன். நான் ஒரு வேறு வேலையை தான் அவரோட பேச்சு என்றைக்குமே நான் கட்டினதில்லை. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான குட் பர்சன். கேஎஸ் டிராவல்ஸ், கேஎஸ் ஏஜென்சிஸ், கேஎஸ் அப்பார்ட்மெண்ட்டு, கேஎஸ் ட்ரேடர்ஸு, கேஎஸ் பெட்ரோல் பங்கு, இன்னும் பல தொழில் இருக்குதுங்க.
அவர் என்னுடைய நண்பராக கிடைத்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். அந்தளவுக்கு ஒரு எளிமையான சாதாரண விவசாயியாக இருந்து இன்றைக்கி படிப்படியாக முன்னேறி ஒரு தொழிலாக வந்திருக்கு. வண்டி மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ட்ராவல்ஸ்னால் கேஎஸ் ட்ராவல்ஸ் தாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தொழிலை நடத்திட்டு இருக்கிற சாதாரண விவசாயியாக பிறந்து இன்றைக்கி மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறதுங்க. அதனால் பாராட்டியாகணுங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தத்தில் ஒரு 4 வேன் வச்சுருந்தாலே அவங்க ஓவர் பில்டப் இருக்குங்க. ஆனால் இவர் 4 வேன் இல்லைங்க, 4 வேன் இல்லைங்க, 100 வேன் வச்சுருந்தாலுமே அந்த தொழிலாளருக்கு என்ன செய்யணுமோ அது கரெக்டாக பண்ணி கொடுப்பாருங்க. தொழிலாளர்களை நம்ம வீட்டு பசங்களாக இவர் பார்த்துட்ருக்கிறவர். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கேஎஸ் ட்ராவல்ஸு, கேஎஸ் ஏஜென்சிஸு, கேஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி, அப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலாளருக்கு எல்லாமே போனஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் ஐயர் உடைக்கிறது, உடச்ச கடைசியில் அதையும் குங்குமத்தை வச்சு அந்த பக்கம் தூக்கி வீசிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே போனஸ் வழங்குவாருங்க. அந்தளவுக்கு ஒரு குட் பர்சன் தான் நம்ம கேஎஸ் ட்ராவல்ஸ், கேஎஸ் ஏஜென்சிஸு. சிறந்த ஒரு ஒழுக்கத்தில் நம்பர் 1 குட் பர்சன்ட்டு பாருங்கள். பூசணிக்காய் வெட்டி அந்த பக்கம் தூக்கி வீசுகிறாங்க. அந்த திஷ்டி கழிக்கணுங்க. எப்பவுமே அந்த திஷ்டி கழிச்சா தான் அந்த வண்டிக்கும் அந்த நிறுவனம் அழகு எல்லாமே முறைப்படி கிளாரிட்டியாக ஒரு பண்ணுவாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போனஸுமே அரிசியும் கொடுக்குறது, அரிசி சிப்பு, அது பார்த்திங்கன்னா மளிகை சாமானம், ஆயில் எல்லாமே இருக்குதுங்க. தொழிலாளர்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணி சிறந்த ஒழுக்கத்தில் உயர்ந்த மனிதனாக இருக்கிறதா என்னுடைய உயிர் நண்பர் கேஎஸ் ட்ராவல்ஸ் கௌரி சங்கர். நீங்கள் பாருங்கள், அதான் அவங்க அப்பா அம்மா அவங்க கையில் தான் போனஸு கொடுக்க சொல்லுவாங்க. போனஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். இதுதான் போனஸு பாருங்கள். எந்த ஒரு தொழிலதிபராக இப்படி பண்ணியிருக்காங்க கேட்டால் 100க்கு 80% பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு 20% பண்ணியிருக்கலாம். ஆனால் இவரை மாதிரி ஒரு ஒழுக்கத்தில் உயர்ந்த மனிதனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. தொழிலாளருக்கு ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிட்டு மளிகை சாமானம், அப்புறம் ஒரு சிப் அரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா போனஸு எல்லாம் சேர்த்து தான் இவர் கொடுக்குற வழக்கங்க. பாரு, போனஸை வாங்கிட்டு அரிசி சிப்பு வாங்கிட்டு எல்லாமே வாங்கிட்டு சந்தோஷத்தோடு போகிறாங்க. இவர்கிட்ட வேலை செய்கிறவங்க யாருமே வேலையை விட்டு நிற்க மாட்டாங்க. என்ன காரணம்? அவ்வளோ தொழிலாளர்கள் அவ்வளோ பாசத்தோட பண்போடு நடத்தக்கூடிய ஒரு குட் பர்சன் கேஎஸ் ட்ராவல்ஸ், கேஎஸ் ஏஜென்சிஸ், கேஎஸ் அப்பார்ட்மெண்ட், கேஎஸ் புகை நிலையம் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிற ஒரு நிறுவனர், உயர்ந்த மனிதர் கௌரி சங்கர். பேர்லேயே ஒரு நல்ல லட்சுமி கலாசம் இருக்குதுங்க. அதனால தான் இவர் ஒரு ஆன்மீக பக்தர், ஆன்மீகவாதி. அதனால் இவர் போகாத கோயில் இல்லை. இவர் எந்த கோயில் போனாலும் நான் கூட போயிடுவாங்க, என்னை கூப்பிட்டு போயிடுவாருங்க. அந்தளவுக்கு ஒரு சிறந்த ஒழுக்கத்தில் இருக்கிற உயர்ந்த மனிதர் சொல்லுவாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே போனஸு, அரிசி, மளிகை சாமானம் இதெல்லாம் கொடுத்துட்டுருக்குறாங்க. கொடுத்து அதாவது பொதுமக்கள் ஊழியர்கள் சந்தோஷத்தோடு போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி, சப்பாத்தி, குருமா, உப்பா, தயிர் சாப்பிட்டது பார்த்தாம அவங்க வீட்டுக்கும் எடுத்து போயிட்டுருக்குறாங்க. மொத்தத்தில் இவர் ஒரு ஒழுக்கத்தில் சிறந்த குட், வெரி இன்டெலிஜென்ட், அமேசிங் பர்சன். இவரை பாராட்டுறக்கு வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு ஒரு குட் பர்சன். அதாவது குட் ஹார்ட் ஒர்க்கர்னா கடின உழைப்பாடிங்க. ஒரு ஓனர் மாதிரி இருக்க மாட்டார், சாதாரண ஒரு தொழிலாளர் மாதிரி இருப்பாருங்க. டிரைவராக லீவ் போட்டாலுமே இவர் வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு போயிடுவார். எந்த தொழிலதிபராக வண்டி எடுத்து ஓட்டுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக ஓட்ட மாட்டார். அதுதான் என்னுடைய உயிர் நம்பர் கௌரி சங்கர். 25 வருஷ நட்பில் இலக்கணமாக சிறந்த உயர்ந்த மனிதன்.